ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நீங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவான் பயிற்சியாக உள்ளார். ரிஷப ராசி குரு பகவான் வளையத்திற்குள் வருகிற வீடு. இந்த வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது மேச ராசியினருக்கு குடும்பத்தில் சுப காரியங்களையும் நிம்மதியையும் அமைதியையும் தனம் வீடு வண்டி வாகன யோகங்களையும் வாக்கில் மேன்மையும் தரப்போகிறாரு. அடுத்து குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால மேசராசிக்கு 6ஆம் இடமும் ரிஷபராசியின் 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்ய போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இதுவரை இவங்களுக்கு இருந்து வந்த நோய்களான சிறுநீரக பிரச்சனை, சுவாச பிரச்சனை, அஜீரண கோளாறு, அடிவயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி இதிலிருந்து இவங்களுக்கு மீளக்கூடிய வாய்ப்பையும், சிறு குறு வியாபாரிகளுக்கு அவர்கள் புது புது யுத்திகளை கையாண்டு தன லாபம் வருவதையும், மருத்துவர்கள் மருந்து கம்பெனி வச்சுருக்கவங்க சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கு ஏற்றத்தையும், சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றத்தையும் தர வரலாறாக குரு பகவான் இருக்கிறார். அடுத்து குரு பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்குறாரு. 8ஆம் இடமான விருச்சக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா இதுவரை இருந்த இவங்களுக்கு ஆயுள் பயம், அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மறைப்பொருள் தேடுறவங்களுக்கு யோகம், அடுத்து பார்த்திங்கனாக்கா ஆயுள் காப்பீடு, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி போன்றவற்றில் யோகத்தையும், ஆராய்ச்சி கல்வி கற்றவங்களுக்கு நல்ல யோகத்தையும், வெளிநாடு செல்லணும்னு யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பினையும் தரப்போகிறாரு. அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறதுனால இதுவரை வேலை தேடினவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும், பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு பதவி உயர்வும், பெயர் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் அவர் தர்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தையும், திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு மாங்கல்ய பலத்தையும் தரப்போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு மாமியாருடன் இதுவரை இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலை வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இவங்களுக்கு இருந்த இது வரைக்கும் யாருமே இவங்களை மதிக்காமல் இருந்த தன்மை, இவங்க எவ்வளோ உழைச்சாலும் இவங்க உழைப்புக்கான அந்த ஒரு பலன் கிடைக்காத இருந்த நிலைமையில மாறி இவர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு குடும்பத்தில் கிடைக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கனாக்கா நல்லா கவனமாக படிக்கணும். அடுத்து அவங்க போட்டித் தேர்வுகளில் இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு வருது இந்த ஆண்டு கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி கல்வி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கனாக்கா தலைமையுடனான நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்போகுது. இந்த குரு பயிற்சியானது மேலும் யோகங்களை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் வர்றதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா குருவுக்கான பிரீத்திகளை வியாழக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு குருவுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருங்க. அடுத்து மலை மேல் இருக்கின்ற முருகபெருமானையும், அறுபடை வீடுகளில் இருக்கின்ற முருகபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குருமார்களுக்கும் ஆலய அர்ச்சகர்களுக்கும் ஞானிகளுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆடை தானம் இல்லை பொருள் உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்ருங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதோ ஒரு பொருளை தானம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருங்க. பசுக்களுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்து யானைக்கு அங்கே யானை இருக்கின்ற ஆலயங்களுக்கு சொல்லும்போது அந்த யானைக்கு வாழைப்பழம் போன்ற உணவுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பொன்னான ஆண்டாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.